ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைய ரெசிபி பச்சை பருப்பில் சுசியம் செய்ய போகிறேன். எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். கொஞ்சமாக தான், ஒரே ஒரு டம்ளர் தான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்காக எப்படி செய்யலான்றதை காட்டுறதுக்காக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சுப்போம் குக்கரில் போட்டு. ஒரு டம்ளர் அளவு தான் இருக்கும் தண்ணி, கரெக்டாக இருக்கும். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காயும் ஏலக்காவும் போட்டிருக்கேன். துருவிப்போம். இப்போ தேங்காய் துருவியாச்சுங்க. தேங்காய் துருவியாச்சு. இன்னொரு விசில் வந்தோம்னா ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு வந்துருச்சா பார்க்கலாமா? ஏர் எல்லாம் இதுவாகிடுச்சு, ரிமூவ் ஆகிடுச்சு. கரெக்டாக நம்ம ஒரு டம்ளர் தண்ணி வச்சோம். நல்லா வந்துருச்சுங்க. இப்போ பூர்ணம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த பருப்பை ஒரு வடியில் நல்லா வடிகட்டிப்போம். ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் விட்டுப்போம். நெய் விட்டோன்னா ஏலக்காவும் முந்திரியும் போட்டுப்போம். நீங்கள் என்னென்ன பிடிச்ச மாதிரி நட்ஸு என்ன வீட்டில் இருக்கோ எல்லாத்தையும் போகிறதா இருந்தால் போட்டுங்க. டேட்ஸ் கூட போட்டுக்கலாம். இது நல்லா வறுபடட்டும். இந்த வேக வச்ச பச்சை பருப்பு இதில் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா கிண்டுவோம். தண்ணி கொஞ்சம் சுண்டுற வரலாம். இந்த கரண்டியிலே நல்லா குத்தி குத்தி மேஷ் பண்ணணுங்க. நல்லா மேஷ் ஆன பிறகு தான் வெல்லம் போடணும். இது கொஞ்சம் பருப்பாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. சில பேர் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிப்பாங்க. பச்சை பருப்பு பருப்பாக வாயில் கடிப்படும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 100 கிராம் பருப்புக்கு ஒரு 50 கிராம் வெல்லம் போட்டுப்போம். வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை போட்டுக்கலாம். இது வெல்லம் போட்டோன்னா நல்லா இலகும். கொஞ்ச நேரத்தில் அப்படியே கட்டியாக நம்மளுக்கு குடிக்கிற அளவுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறத தான் தேங்காவை நல்லா வறுத்துட்டு போடுங்க. நான் இன்றைக்கே காலி ஆயிரும். அதனால் நான் அரைச்சதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிறேன். இதையும் போட்டு கிண்டிப்போம் நல்லா. ரொம்ப ஹெல்த்தான ஒரு டிஷ்ஷுங்க இது. கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சுங்க. பாருங்கள், இப்போ உருண்டை பிடிக்க வசதியாக இருக்கும். இப்போ நல்லா ஆறட்டும். பேட்டன் ரெடிங்க. இப்போ பூரணம் ரெடி. இப்போ பேட்டன் ரெடி பண்ணுவோம். நான் 1 கப்பு இட்லி மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சம் தான், ஒரு 3 கரண்டி அளவு. இதில் மஞ்சத்தூளும் ஒரு சிட்டிகை உப்பும் போட்டுப்போம் இந்த கலருக்கு. நல்லா கலக்கிப்போம். ஃபஸ்ட்டு நல்லா கலக்கியாச்சுங்க. இப்போ இதில் 1 கப்பு அரிசி மாவு போட்டுப்போம். இது நல்லா இந்த பேட்டர்ன் கொஞ்சமாக தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்தில் கலக்கணுங்க. நல்லா நான் கலக்கணுன்னு காட்டுறேன். நான் இந்த பக்குவத்துக்கு, தோசையும் இல்லாமல் இட்லியும் இல்லாமல் ஒரு பக்குவத்துக்கு பாருங்கள். இந்த பேட்டர்ன் இப்படி இருக்கணும். இதில் நீங்கள் எள்ளு வீட்டில் இருந்துச்சுன்னா போட்டுங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மஞ்சளும் கருப்பு கருப்பாக அங்கங்கே எள்ளு தெரியும் போது. இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ எண்ணெய் காய வச்சு போட்டுப்போம். ஒரு கடாயை வச்சு ஒரு 1/2 கிலோ எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுருக்கேன். உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சிங்க. இப்போ இது எப்படி முக்கி போடலான்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ இப்படி எடுத்து இந்த பேட்டர்னில் இப்படி முக்கி இப்படி ஓரமாக இப்படி வலிச்சிட்டு இப்படி போடணும். இப்படி ஓரமாக வலிச்சிட்டு இப்படி போடணும். இப்படி எடுத்து வலிச்சிட்டு இப்படி போடணும். சில பேர் இது மைதா மாவில் டிப் பண்ணி போடுவாங்க, கொஞ்சம் சோடா உப்பு கலந்து. நான் மைதா மாவு போடாமல் வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறையில் ஒரு முறை. திருநெல்வேலி பக்கம் இது ஃபேமஸுங்க. முந்திரி கொத்துன்னு சொல்கிறாங்க. அதை சென்னை சைடு பார்த்திங்கன்னா சுசியம்
இதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த பேட்டர்ன் இது ரெடி பண்ணுறீங்களா பூர்ணம், அது வந்து தண்ணி ஈரத்தன்மை இல்லாமல் பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா அந்த பூர்ணம் வெளியே வராதுங்க. பாருங்கள், அப்படியே பக்காவாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தான ஒரு உணவு இது. இது வந்து அங்கே தெரியுது, ஆனால் வந்து வெளியே வரல, ஒரு துளி கூட வெளியே வரல. அது வந்து பேட்டர்ன் சரியாக இருக்கணும், அதே சமயம் வந்து பூர்ணமும் கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா வரும். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது வெறும் மேல் லேயர் தாங்க, அதிகமாக வேக வேணாம், நம்ம எடுத்துருவோம். சுசியம் ரெடி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை இந்த ஸ்டைலில். நான் போட்ட இந்த ஒரு கிளாஸு 100 கிராம் பருப்புக்கு 14 உருண்டை வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. போட்ட 100 கிராம் பருப்புக்கு 14 உருண்டை வந்திருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆயில் கொஞ்சம் கூட இல்லை பார்த்தீங்களா. அப்படியே இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு முறை. குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் என்ன செய்யலாம் ஸ்நாக்ஸுன்னு யோசிக்காதீங்க, டக்குன்னு இதை செய்து கொடுங்க. ஹெல்த்தாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.